மாஷா அல்லாஹ் சகோதரி. இப்போ சொர்க்கத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ அதாவது சொர்க்கத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. நாம் மீண்டும் சுவனம் சென்று அங்கே கூற போகின்ற ஒரு வார்த்தை சலாம். அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அந்த வார்த்தைக்கு நம்ம பெறப்படக்கூடிய நன்மைகளையும் பற்றி விளக்கம் அளித்த சகோதரிக்கு அல்லாஹ் இரட்டிப்பு நன்மையை வழங்குவானாக. இப்போ இன்னும் 33 நாட்களில் நாம் சந்திக்க போகிற ஒரு அழகான மாதம், சரிங்களா? நமக்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரமலான். அந்த ரமலானுடைய சிறப்பும் அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு சின்ன உரையாடல் வடிவில் தர்றதுக்காக முஸ்தபுஷிரா, ஜி அனிதா என்கின்ற ஆயிஷா, எம் பர்வீன் பானு, ரசவ் மீரா ஆகிய சகோதரிகளை அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். நோன்பு தானே? ஆமா, நான் நோன்பு தான். இல்ல, நோன்பு வச்சா என்ன பலன் இருக்கு? ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம பட்னியா தானே இருக்கோம். பசிய உணர்த்த தானே நோன்பு. அது ஏன் நம்ம நோன்பு வைக்கணும்? சுபஹானல்லாஹ், பசியை உணரவா நோன்பு? இல்லை, அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கான். எப்படி கடமையாக்கியிருக்கான்னா, இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் அல் பக்கரால 183வது வசனத்தில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்தீப அலைக்கும் முஷியாமு கமா குத்தீப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அல்லாஹ் நோன்பை கடமைக்கலை. நமக்கு முன்னாடி எத்தனை சமுதாயம் இருந்துச்சோ அத்தனை சமுதாயத்துக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கான். இந்த நம்ம நோன்பு வைக்கிறதுனால இறையச்சமுடையவராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நீ சொன்னேன்ல, ஏழைகளின் பசியை உணரத்தான் நோன்பு அப்படின்ட்டு. அது தப்பு. ஏழைகளின் பசியை உணர நோன்பு தான் அப்படின்னா ஏழைகள் தானே நோன்பு வைக்கிறாங்க. அப்போ எப்படி ஏழைகளின் பசியை உணரதான் நோம்புன்னு சொல்ல முடியும்? அது தப்பு. அல்லாஹ் நம்ம சமுதாயத்துக்கு நோன்பை கடமையாக்குனதுனால தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். அதுதான் கரெக்டு. பசியை உணரத்தான் நோன்பு அப்படிங்கிறது அந்த எண்ணமே தப்பு. அப்போ 12 மாதங்கள் வருதுல்ல, அப்பெல்லாம் நோன்பு வைக்காம ஏன் ரமலான் மாதத்தில் மட்டும் நோன்பு வைக்கிறோம்? ரமலான் மாதத்தை எதுக்கு குறித்து நோன்பு வைக்கிறோன்னா, இதை பற்றியும் அல்லாஹ் தன் திருமறையில் அல் பக்கரால 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரமலான் மாதம் எத்தகைய என்றால் அதில்தான் மனிதர்களை வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக்கக்கூடியதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தெடுக்கக்கூடிய குர்ஆனை இறக்கி அருளப்பட்டது. ஆகவே அம்மாதத்தை எவர் அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். எதுக்கு நம்ம ரமலான் மாதத்தை குறித்து நோன்பு வைக்கிறோன்னா, ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை இறக்கியிருக்கிறான். அதனால தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் அந்த மாதத்தில். நம்ம சமுதாயத்துக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தினால அல்லாஹ் நோன்பை கடமையாகியிருக்கான். உதாரணத்துக்கு மூசா நபி எடுத்துப்போம். மூசா நபிக்கு அல்லாஹ் எதுக்கு நோன்பை கடமையாகியிருக்கான்? அல்லாஹ் மூசா நபிக்கு கட்டளையிட்டான், ஃபஸ்ட்டு 30 நாள் நோன்பு வைங்கண்டு. மூசா நபி 30 நாள் நோன்பு வச்சுட்டு இருக்கும் போது 10 நோம்பை சேர்த்து 40 நோம்பா வைங்க, உனக்கு நான் இறை கிதாபை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். மூசா நபி என்ன செஞ்சாங்க? 40 நாள் நோன்பு வச்சு மூசா நபிக்கு இறை கிதாப் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கியிருக்கான்? இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டதுனால இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கான். இன்னும் நோம்பில் என்னென்ன சிறப்பு இருக்குது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனின் நற்செய்கள் அனைத்தும் அவனுக்கு உரியது, நோன்பை தவிர. நிச்சயமாக நோன்பு எனக்கு உரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது நோன்பு பாவத்தை தடுக்கும் கேடயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு வைத்தான், அந்த நோன்பிற்காக அல்லாஹ் 70 ஆண்டு தொலைவில் நரகத்திலிருந்து அவனை தூரமாக்கி வைக்கிறான்னு சொல்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு வச்சோன்னா அல்லாஹ் நம்மளை எத்தனை ஆண்டு நம்மளை நரகத்திலிருந்து தூரமாக்குறான் பாருங்க. 70 ஆண்டு நரகத்திலிருந்து தூரமாக்குறான். அது மட்டும் இல்லை, நோன்பு மாதத்தில் சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படும், நரகத்திற்கு வாசல் மூடப்படும், ஷைத்தான் விலகிடுவான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நோம்பாளி வாயிலேருந்து ஒரு வாடை வருதுல்ல, அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்குமா? கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, சொர்க்கத்தில்
ரையான் அப்படிங்கிற ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலில் நோம்பாளி மட்டும்தான் நுழைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நோம்பில் எவ்வளோ சிறப்பு இருக்குது பார்த்தியா? அப்படியா? இதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கா? இன்ஷா அல்லாஹ் நானே இனிமேல் நோன்பு வைக்கிறேன். ஸ்கூல் லீவு, நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் வரோம். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உள்ள வரலாமா? வலைக்கும் சலாம், உள்ள வாங்க. என்ன ஆயிஷா, நோம்பா? அம்மா நேத்து அவன் நோன்பை பத்தி சொன்னால, அம்மா நான் நோன்பு தான் இருக்கேன். ஆயிஷாங்க வா. ஆயிஷாங்க வா. இந்த வரேன் அம்மா. அல்லாஹ் காலில் அடிபட்டுருச்சு, ரத்தம் வருதேம்மா. நோன்பு போயிருச்சாம்மா? ரத்தம் வந்தால் நோம்பு முடிஞ்சிடும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு இருந்த போதிலும் ரத்தம் உறிஞ்சி எடுத்து கொண்டார்கள். அவங்களே ரத்தம் வெளியே தானே ஏற்றுனாங்க. அப்போ நமக்கு வெளியே ரத்தம் வந்தால் நோம்பு முடியாதல்ல. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாந்தி எடுத்தா நோன்பு போயிருன்னு சொல்றாங்க, எச்சி முழுங்கன்னா நோன்பு போயிருன்னு சொல்றாங்க, சாப்பிட்டா நோன்பு போயிருன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அதெல்லாம் உண்மையா? இல்லை, அப்படிலாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நோன்பு வச்சிருக்க ஒருத்தவோ வாந்தி எடுத்து அவன் நோம்பு முடியாது. ஏன்னா அவள் சாப்பிட்ட சாப்பாடை வெளியேற்றாரை தவிர உள்ளே செலுத்தவில்லை. நம்ம வாந்தி எடுத்தோன்னா நம்ம சாப்பாடு வெளியே தானே வரும், உள்ளே போவாதுல. நம்ம வெளியே வர்றதுனால நோம்பு முறிஞ்சிடாது, உள்ளே போனால் தானே நோம்பு முறியும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. வாந்தி எடுக்கிறதுனால நோம்பு முடிஞ்சிடும்லாம் இல்லை. என்ன பண்ணா அப்ப நோன்பு முறியும்? ஏதாச்சும் சாப்பிட்டாலோ இல்லை குடித்தாலோ தான் நோம்பு முறியும். அல்லாவே, தண்ணி குடிச்சிட்டீங்களாம்மா? நோன்பு போயிருச்சேம்மா. மறந்தாப்புல குடிச்சிட்டேனே. மறந்தாப்புல தானம்மா குடிச்சிய, அப்போனா நோம்பு போகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நோம்பாளி மறந்தாப்புல ஏதாச்சும் சாப்பிட்டாலோ குடிச்சிட்டாலோ அவன் நோம்பு முடியாது, அவன் நோம்பை முழுமைப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் மறதியில் அந்த நோம்பாளியை சாப்பிடவும் குடிக்கவும் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம நோன்பு வச்சுக்கும் போது மறந்தாப்புல ஏதாச்சும் சாப்பிட்டாலோ குடிச்சிட்டாலோ நோம்பு போகாது. அதே நமக்கு பசிக்குது, நமக்கு தண்ணி தவிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தெரியாமல் நம்ம தண்ணி எடுத்து குடிச்சிருவோம், அப்படின்னு குடிச்சிட்டா நோம்பு போயிடும். அதே தெரியாமல் மறதியால் எடுத்து குடிச்சிட்டோம்னா நோம்பு முடியாது. அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. சரி வாங்க, நோன்பு திறக்க போகலாம். பத்தியா, நீ நோம்பு திறக்கவான்னு சொல்லவும் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்று நோம்பின் சிறப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்குன்னு. என்ன மகிழ்ச்சினா, ஒன்று நோன்பு திறக்கும் போது உள்ள மகிழ்ச்சியும், இன்னொன்று நோம்பாளியாக அல்லாஹ் இடத்துல நிற்கிற மகிழ்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நோம்பு திறக்க போகலாம். பிஸ்மில்லா. என்ன துவா சொல்லாமே நோம்பு திறந்துட்டீங்களே? என்ன துவாவா? ஆமாம், அல்லாஹுமல் அக்ஸம் தூ சொல்லி தான் நோம்பு திறப்போம். இல்லை, அப்படிலாம் இல்லை. நியத்து வச்சு நோம்பு திறந்தாலே போதும், துவா சொல்லி தான் நோம்பு திறக்கணும்னு இல்லை. அது அப்போ காலையில் நோம்பு வைக்கும்போது மட்டும் அல்லாஹும்ம நவித்து சோமாதின்னு சொல்லி தான் நோம்பு வைக்கிறோம். அதுவும் இல்லை, அந்த துவா தான் சொல்லணும்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நியத்துங்கிறது நம்ம மனசால் நினைக்கிறது தான் நியத்து, வாயால் சொல்கிறது நியத்து இல்லை. இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னென்னா, இன்னமல் அவ்மாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நம்ம என்ன ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம எண்ணத்தை பொறுத்து தானே செய்யுது. நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம்னா அதுக்கு துவா சொல்லியும் இல்லை ஒரு இது சொல்லியுமா நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம்? இல்லை, நம்ம மனசால் நினச்சிட்டோன்னா அந்த செயலை செஞ்சுருவோம். அது மாதிரி தான் எல்லாமே. வாயால் நியத்து வச்சு நம்ம செயல் செய்யணும்னா அது 2 தான். என்னன்னா உம்ரா, ஹஜ்ஜி, இது 2க்கும் மட்டும்தான் நம்ம வாயால் துவா சொல்லி அதுக்கு நம்ம நியத்து வைக்கணும்.
மற்ற எல்லாத்துக்கும் நம்ம மனசாலே நினச்சிட்டு பிஸ்மில்லா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நோன்பு திறக்கிறதுக்கும் சரி, நோன்பு வைக்கிறதுக்கும் சரி, நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி துஆ சொல்லி தான் செய்யணும் இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை நம்ம செஞ்சோன்னா அது மார்க்கத்துக்கு மாறாக உள்ளது தானே, அது நம்ம செய்யக்கூடாதுல்ல. இனிமேல் நம்ம என்ன ஒரு செயல் செய்ய போனாலும் சரி, நோன்பு வச்சாலும் நோன்பு திறந்தாலும் நம்ம பிஸ்மில்லா சொல்லியே நோன்பு திறப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியா? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் பிஸ்மில்லா சொல்லியே நோன்பு வைக்கிறேன். சரி வாங்க, இரவு தொழுகைக்கு நேரமாச்சு. என்ன 20 ரக்காத் தொழுக வேண்டிய இடத்துல 8 ரக்காத் தான் தொழுக வச்சிருக்காங்க? ஆமா, 20 ரக்கா வைக்க வேண்டியதில்ல, இங்க வெறும் 8 ரக்கா தானே வச்சிருக்காங்க. 20 ரக்காத் தான் தொழுவணும்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் தான் தொழுதுருக்காங்க. ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாங்கள்ட்ட போயிட்டு ஒரு சஹாபாக்கள் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை ரமலான் மாதத்தில் எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரமலான் மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத மாதத்திலும் சரி, அவர்களின் தொழுகை 11 ரக்காத்துக்கு அதிகமாக அவர்கள் தொழுததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத்து இரவு தொழுகையும் 3 ரக்காத்து வித்ரு தொழுகையும் சேர்த்து 11 ரக்காத்து தான் தொழுதுருக்காங்க. அதுக்கு மேலே அவர் தொழுததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. நம்ம 20 ரக்காத்துங்கிற மாதிரி 20 ரக்காத்துலாம் தொழணும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 தானே தொழுதுருக்காங்க. அதே மாதிரி நம்ம 8 தொழுனாலே போதும், 20 தொழணும்னா அவசியம் இல்லை. ஃபர்வீன், நான் 27க்கு ட்ரெஸ் எடுக்க போறேன், நீங்க வரீங்களா? போகலாம், நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம். ஆயிஷா, 27 அப்படின்னா என்ன? லைலத்துல் கதிர் இரவு நாள், அதனால நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். லைலத்துல் கதிர் நாள்னா 27 நாள் சொல்லலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரமலான் இறுதி 10 நாட்களின் ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் தான் சொல்கிறாங்க. அந்த 27 குறிப்பிட்டு 27 தான் லைலத்துல் கதிர் நாள்னு சொல்லலை. இந்த கடைசி 10 நாளில் ஒற்றைப்படை நாள் இருக்குல்ல, 21, 23, 25, 27, 29, இந்த 5 நாள்லேயும் தான் நம்ம லைலத்துல் கதிரை தேடணும். 27 குறிப்பிட்டு அதில் தான் தேடணும்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 நாளில் இந்த ஒற்றைப்படை நாட்களில் நம்ம லைலத்துல் கதிரை தேடினா போதும். அந்த இரவுகளில் அந்த நாளில் அதிக நல்ல அமல்களை செஞ்சாலே போதும். அப்படியா? எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாங்கள் தொழுகிறோம். நோன்பு வைக்க 27ல மட்டும் இருந்தா சிறப்பா ட்ரெஸ் போட்டு கொண்டாடுறோம்ல, ஆனா கடைசி 10 நாள்ல மட்டும் ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறோம்? அந்த கடைசி 10 நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய துவா செஞ்சு தந்திருக்காங்க. என்ன துவானா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவ துஹிப்புல் அஃபுவ ஃபௌஃபு அன்னி, இறைவா நீயே மன்னிக்கக்கூடியவன், நீயே மன்னிப்பை விரும்புகிறாய், ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக. இந்த அழகிய துவாவை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்காங்க. இந்த கடைசி 10 நாளில் ஒற்றைப்படை நாட்களில் அதிக அமல்களை செஞ்சு இந்த துவாவை அதிகமாக ஓதி நம்ம நல்ல நன்மைகளை சேர்த்தாலே போதும். வேறு எதுவும் சிறப்பாக கொண்டாடணும் தான் இல்லை. இந்த துவாவை நல்ல அமல்களையும் அதிகமாக செஞ்சாலே போதும், அதுவே நல்லது. அப்படியா? இன்ஷா அல்லாஹ் நோன்பை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் இது பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஜஸாக் அல்லாஹ் ஹைர் நீங்கள் சொன்னது. எனக்கு நோன்பை பத்திலாம் என்னன்னே தெரியாம இருந்துச்சு, உங்க மூலியமா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். வய்யாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அழகான முறையில் சிறப்பான ரமலான் மாதத்தை பற்றி இந்த 4 மாணவிகளும் நமக்கு அழகான முறையில் ஏற்றி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் 40 வருஷம் நோன்பு வச்சுருப்போம், 50 வருஷம் நோன்பு வச்சுருப்போம். எங்களை மாதிரியான பிள்ளைங்களாம் 14 வருஷம் 20 வருஷம்னு சொல்லிட்டு நோன்பை மார்க்கத்துக்கு புறமான விஷயங்களை சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க, சின்ன பிள்ளையில இருந்ததே இப்படிப்பட்ட துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு ரமலான் மாதத்தை சிறப்பான முறையில் காட்டி தந்திருக்காங்க. அந்த வழிப்படி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் உபயோகப்படுத்த இந்த மாணவிகள் அழகான உரையை நமக்கு காட்டி தந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ பிரச்சனையான ஒரு காலம், அப்படித்தானே? பிரச்சனையான ஒரு காலம் எந்த பத்தின காலம் அப்படின்னா, நாம அணியக்கூடிய உடை,
நாம் அணியக்கூடிய உடைய இப்படித்தான் அணியணும்னு சொல்லிட்டு நிறைய ஊரில் அழகான பிரச்சனையாக அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே கிடையாது. இது நம்மளுடைய உரிமை. இன்னும் இல்லாமல் நம்மளுடைய மானங்களை மறைக்கக்கூடிய அந்த ஆடையை அணிகிறது கூட அவங்க சொல்லித்தந்த விதத்தில் அணியக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஹிஜாபை எப்படி அணியணும், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுறதுக்காக எஸ் ஆஃப்ரின் பானு ஜே சபானா. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இந்த லாக்டவுனில் ரொம்ப போர் அடிச்சதுல்ல? ஆமாப்பா, ரொம்ப போரிங் தான். ஆமாம், இந்த கர்நாடகா ஹிஜாப் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்டியா சபானா? ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். எதுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம்? பேசாமல் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே கழட்டி விட்டுட்டு வெளியே போகும்போது மட்டும் போட்டுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அந்த பொண்ணுங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானே கிளாஸுக்கு வந்ததும் கழட்டிடலான் தான் இருக்கேன். நாம் மட்டும் கிளாஸில் வித்தியாசமாக தெரிகிறோம். வித்தியாசமாவா? ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், எல்லாரும் ஃப்ரீயாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நாம் மட்டும் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு வரோம். அது வித்தியாசமாக இருக்குல்ல. இதுதான் உன் பிரச்சனையா? ஆமாம். சரி, நான் உன்கிட்ட 2 சாக்லேட் கொடுக்குறேன். அந்த 2 சாக்லேட்டில் ஒரு சாக்லேட் கவர் பண்ணி இன்னொரு சாக்லேட் கவர் பண்ணாமையும் இருக்குது. அப்போ நீ அதில் எந்த சாக்லேட் எடுப்ப? கவரோட இருக்கிறத எடுப்பேன். ஏன் அதை எடுக்கிற? அதுதானே பாதுகாப்பானது. அதே மாதிரி நீ ஏடிஎம் போகிற, ஏடிஎம்மில் ஒரு 10,000 ரூபா பணம் எடுக்கிற. அந்த பணத்தை நீ எல்லாரும் பார்க்குற மாதிரியா கொண்டு வருவ? அது எப்படி? அந்த பணத்தை பர்ஸில் வச்சு பேக்குள்ளே போட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வருவேன். அதே மாதிரி தான் இஸ்லாமும் நம்மளை இந்த ஹிஜாபை கொண்டு பாதுகாக்குது. ஓ, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் தானே. அப்புறம் எதுக்கு இந்த இஸ்லாம் பெண்களை மட்டும் ஹிஜாப் போட சொல்கிறாங்க, ஆண்களை ஏன்னு சொல்லலை? நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபா பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்ல? ஆமாம். அந்த பணத்தில் 5,000 ரூபாய்க்கு ஒரு தங்கத்தில் ஒரு பொருளும் இன்னொரு 5,000 ரூபாய்க்கு ஒரு இரும்பு கம்பியும் வாங்குறேன்னு வச்சுப்போம். இப்போது அந்த தங்கமும் 5,000 ரூபா தான், அந்த இரும்பு கம்பியும் 5,000 ரூபா தானே? இது என்ன கேள்வி? ஆமாம். ஆமாம். அதே மாதிரி நீ அந்த தங்கத்தை எங்கே வைப்ப, அந்த இரும்பு கம்பியை எங்கே வைப்ப? இது என்ன கேள்வி? அந்த தங்கத்தை லாக்கரில் வைப்பேன். இரும்பு கம்பி எங்கே வைப்பாங்க? வீட்டோரமாக போட்டு வைப்பேன். ஏன் இரும்பு கம்பியை வீட்டுக்குள்ளேயும் தங்கத்தை வெளியிலையும் வைக்கலாமே? அது எப்படி? இரும்பு கம்பி மேக்சிமம் யாரும் எடுக்க மாட்டாங்க, பாதுகாக்கப்பட வேண்டாம். ஆனால் தங்கம் பாதுகாக்கப்பட வேண்டியது. அது எப்படி வெளியே வைக்க முடியும்? அதே மாதிரி தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசமும். இஸ்லாம் நம்மளை ஹிஜாப் போட சொல்லுதுன்னா நம்மளை அடிமைத்தனம் படுத்துதுன்னு அர்த்தம் இல்லை. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. நம்ம எப்படி தங்கத்தை பத்திரமா லாக்கருக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கிறோம், அதே மாதிரி தான் ஹிஜாப்னு ஒரு லாக்கரில் நம்ம மார்க்கம் நம்மளை பாதுகாக்குது. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக எவ்வளோ விஷயம் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம தான் கண்ணியமான ஆடைகள் மூலமாக பாதுகாத்துக்கணும். அதனால தான் அல்லாஹ் ஹிஜாப்னு ஒரு அழகிய விஷயத்த வச்சுருக்கான். எல்லாம் சரி, ஆனால் கிளாஸுக்குள்ளே எதுக்கு ஹிஜாப்? அப்போ எப்பவுமே ஹிஜாபோடையே தான் இருக்கணுமா? அப்படி இல்லை, நம்மளுக்கு மஹரமானவங்க முன்னாடி மட்டும் நம்ம அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கலாம். மகரமானவங்கன்னா? அல்லாஹ் சூரத்துல் நூரில் 31வது வசனத்தில் மஹரமானவங்கன்னா யாருன்னு சொல்கிறான். மஹரமானவங்கன்னா நம் கணவர்கள், தம் தந்தையர்கள், தம் கணவரின் தந்தையர்கள், தம் பிள்ளைகள், தம் கணவரின் பிள்ளைகள், தம் சகோதர சகோதரிகள், தம் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள். இவங்களை தவிர வேற எந்த ஆண்களுக்கும் நம்ம அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். அண்ணி அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ சொன்ன வசனத்தில் கணவனுடைய சகோதரர்களை பற்றி சொல்லவே இல்லையே. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற அன்சாரிகளில் ஒருத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, கணவருடைய சகோதரன் பற்றிய உறவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கணவருடைய சகோதரன் போன்ற உறவுகள் பெண்கள் மரணத்திற்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா கணவருடைய சகோதரன் போன்ற உறவுகள் இன்னும் நம்மளுக்கு மஹரமானவங்க இல்லை. அப்போ அவங்க முன்னாடி நம்ம ஹிஜாபோட தான் இருக்கணும். ஓ, இந்த ஹிஜாபில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இவ்வளோ நாள் அலட்சியமாக இருந்துட்டேனே. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு. ஒரு நிமிஷம். நாளைக்கு வரும்போது உன்னோட கொலுசில் சத்தம் வராமல் பார்த்துக்கோ. அதில் என்னப்பா இருக்கு?
அல்லாஹ் சூரத்துல் நூர்ல 31வது வசனத்தோட கடைசியில மேலும் தம் அலங்காரத்தில் இருந்து மறைத்து வைத்திருப்பது பிறர் அறியப்படுவதற்காக தன் கால்களை பூமியில் தட்டி நடக்காதே அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான். சரி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்போது கொலுசு சத்தம் வராது. சரி இன்னும் இந்த ஹிஜாப்ல என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு எங்கள் எல்லாருக்கும் சொல்லிடு. நம்மளுடைய மகரமானவங்க உறவுகளை தவிர வேறு யார் இடத்துலையும் நம்மளோட அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்மா அலி அவங்கள்ட்ட, யா அஸ்மா, ஒரு பெண் பருவமடைந்து விட்டா அவங்களோட இந்த பாகங்கள் தவிர வேற எந்த பாகமும் வெளியில தெரிவது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தையும் முன்கையையும் சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி நம்மளோட முகத்தையும் மணிக்கட்டு வரையிலான கையை தவிர வேற எல்லா பாகத்தையும் நம்ம மறைச்சு வச்சிருக்கவங்களா தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நறுமண பொருட்களான சென்ட்டு, ஸ்ப்ரே, பவுடரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேக் எடுத்துக்கிறோம், அந்த பேக்லேயும் நம்மளுடைய அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறோம். அந்த மாதிரி இருக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பிரிவினர் நரகவாசிகள் அப்படின்னு நரகவாசிகள் அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது பிரிவினரை சொல்லும்போது சொல்கிறாங்க, மெல்லிய ஆடை அணிந்து தன் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஃபேஷன்ற பேரில் நீண்ட கழுத்தினுடைய ஒட்டகத்தோட திமிழ் மாதிரி நம்மளோட முடியை அலங்கரிச்சிட்டு இருக்க பெண்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே முடியாதான். ஏன், அவங்களோட சொர்க்கத்தோட வாடையை கூட அவங்களால நுகர முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை எச்சரிக்கிறாங்க. இன்னைக்கு சில போலி சமத்துவவாதிகள் எப்படி வேணாலும் நம்ம வாழலாம்னு நினைக்கிற பெண்கள் இந்த ஹிஜாப் பெண்களை அடிமைத்தனம் படுத்துதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஹிஜாப் போடுற பெண்ணாச்சும் அவங்கள்ட்ட போயிட்டு ஹிஜாப் எங்களை அடிமைத்தனம் படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லை, அப்படி இருக்கும்போது அவங்க எதை வச்சு இப்படி சொல்கிறாங்க? இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். நம்மளுடைய இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரி பாய் பூலே அப்படின்றவங்க தன் தலைமுடியை மறைச்சவங்களாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட முன்னாள் ஜனாதிபதியான பிரதீபா பட்டேல் அம்மையார் அப்படின்றவங்களும் தன் தலைமுடியை மறைச்சவங்களாக தான் இருந்தாங்க. இன்னும் 2006 டிசம்பரில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்ற ருக்கையா அல் கஸ்ரா அப்படின்றவங்களும் ஹிஜாப் அணிந்தவங்களாக தான் இருந்தாங்க. இப்படி பெண்கள் ஆசிரியர்களாகவும் மருத்துவர்களாகவும் வீராங்கனைகளாகவும் எல்லா துறையிலையும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன், இப்போ வரைக்கும் சாதிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஹிஜாப் ஆனது ஒரு விதத்துலேயும் அவங்கள அடிமைத்தனம் படுத்துறதாகவும் இல்லை, அவங்களோட இலக்கு அடைகிறதுக்கு கொஞ்சம் தடையாகவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு அறகுறையாக ட்ரெஸ் போட்டு சுதந்திரமாக நம்ம சுற்றிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற பெண்கள்லாம் கயவர்களோட கண்ணில் இருந்து அந்த பெண்களை பாதுகாத்து கொள்ளணும்னு தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு பொது இடத்துல ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு பொது இடத்துல ஹிஜாப் அணியக்கூடாதான். ஏன்னா அது ஒரு மார்க்க அடையாளமா. அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 படி எந்த சமத்தை தழுவவும் தழுவியபடி வாழவும் பரப்பவும் உரிமை உண்டு அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான ஒபாமாவின் ஆலோசகராக இருந்த டாக்டர் தைலியா முஜஹித் அப்படின்றவங்கள்ட்ட பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் போட்டிருக்க அந்த ஆடைக்கும் உங்களுடைய புத்தி கூர்மைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் தைலியா முஜஹித் அப்படின்றவங்க சொல்கிறாங்க, முதல் நூற்றாண்டில் மனிதன் நிர்வாணமாக தாங்க இருந்தான். அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர அவனோட ஆடையும் கூடிக்கிட்டே போச்சு. இப்போ நான் போட்டிருக்க அந்த ஆடையானது மனித அடையாளத்தின் உச்சகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சிறந்த குத்துச்சண்டை வீரரான முகமது அலி அவங்க தன்னோட மகள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதா அவங்களோட மகன் நம்மள்கிட்ட பதிவு பண்ணுறாங்க. முகமது அலி அவங்களோட மகளை தன் மடியில் உட்கார வச்சு அவங்களோட கண்ணை பார்த்து, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள், பாதுகாப்பான பொருட்கள் எல்லாமே ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குது. நீ வைரத்தை எங்கே பார்க்க முடியும்? மண்ணுக்கு அடியில் புதஞ்சு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி நீ முத்தை எங்கே பார்க்க முடியும்? கடலுக்கு மிக ஆழமாக ஒரு அழகான சிப்பிக்குள்ளே அந்த முத்து பாதுகாக்கப்பட்டிருக்கும்.
அதே மாதிரி நீ தங்கத்தை எங்கே பார்க்க முடியும்? சுரங்கத்துக்குள்ள பல பாறைகளின் அடுக்குகள் கீழே அது பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் உன்னுடைய உடலும் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஒரு விலையுயர்ந்த பொருட்களை நம்ம அடையணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு முகமது அலி அவங்க மகள்கிட்ட சொல்கிறதா நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. எனவே இறைவனுடைய கட்டளையின்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டுதலின்படியும் நம் வாழ்வை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தவானா அனி ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்லல்லாஹு அலைஹி ஆசலத்து அலைஹி Indul Wajid Alama Barikalamade Walalimade Kama Bharata Ala Ibrahima Walali Ibrahima Innaka Hamidul Majid Allahumma Rabba Hazid Tawdi Salatil Qaimati Ati Muhammadin Wasilata Al-Falilata Usku Makaman Mahmud Alladhi Ata Rati billahi rabba Ab Islami dina Ab Muhammadin Sallallahu alaihi wasallam Nabi Rasulullah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளை பேர் சுதீஷ் என்ற பிலால். நம்ம மதரசாவில் அவங்க அம்மா படித்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த பிள்ளை இந்த துஆக்கில் படிச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் தொழுகை மக்ரிப் தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் இன்ஷா அல்லாஹ் 2ஆம் அமர்வு ஆரம்பமாகும்.